நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சொல்றதுக்கு தாங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆமாங்க, பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஒன்று துவங்கியிருக்காரு. இதுல என்ன மகிழ்ச்சி? நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். நான் இந்த கட்சி சார்ந்தவனும் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். என்ன மகிழ்ச்சின்னா, தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமா தொடர்ந்து நடிகர்கள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அதிகாரமும் நடிகர்கள் கையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு அரசு நிகழ்வுன்னு பார்த்து நடிகரை வச்சுட்டு நடத்துறது, இல்லை ஒரு பல விஷயம் நல்ல ஒரு தமிழ்நாட்டு வளர்ச்சியை எதிர்பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆதங்கம் வரும். அந்த ஆதங்கப்படுறவங்கள நானும் ஒருத்தங்க. ஏன்னா முன்னாடியே இதே மாதிரியே படித்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கே, சுயமா புள்ளி விவரத்தோட கேள்வி கேட்டுட்டு, அன்புமணி போல புள்ளி விவரத்தோட கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, துல்லியமா கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. பொதுவாகவே எல்லா ஆளுங்கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பயப்படும், இயல்பு தான். ஆனாக்கா அதிகாரத்துக்கு வர முடியல, ஆட்சிக்கு வர முடியல. ஆனாக்கா இப்போ வரும். எப்படி சொல்றேன்னா, இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி துவங்கியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கூட்டணின்னு பார்க்கும்போது அடுத்த கட்டம் அவர் சிந்திக்கிறது பாட்டாளி கட்சி எதாவது எதிர்ப்பாங்க. நான் இப்போ என்ன சொல்ல வர்றதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா படிச்சேன்னா எப்படி, பட்டம் காசு வாங்கியோ அதிகாரத்தை பயன்படுத்தியோ பட்டம் வாங்குற படிப்பு கிடையாது. ஐபிஎஸும் சரி, டாக்டரும் சரி, பொதுவாகவே அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்த முடியாத ஒரு படிப்புன்னா ஐபிஎஸ் சொல்லலாம், ஐஏஎஸ் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம். இது மூணுமே பக்கா டேலண்டட் பர்சன் தான் படிக்கலாம். அதில் ஒருத்தர் அன்புமணி, இன்னொருத்தர் ஐபிஎஸ். கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஸாக இருந்து கர்நாடகாவே ஒரு கலக்கி எல்லா பொலிட்டிஷியனோட பார்வையும் இவர் மேலே படுறா மாரி ஒரு கலக்கிட்டு தாங்க இருந்தார். காலப்போக்கில் தமிழகத்தில் நடக்கிற குடும்ப ஆட்சி, அவர் மெயினாக சொல்கிறது குடும்ப ஆட்சி. ஒரு குடும்பம் ஒரு மாநிலத்தையே தொடர்ந்து ஆள்றதா அவர் சொல்கிறது முக்கிய குற்றச்சாட்டு. இரண்டாவது, தொடர்ந்து ஆட்சி இல்லாமல் தொடர்ந்து தமிழ்நாடு பாதாளத்துக்கு போகிறதையும் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக வச்சுட்டு தான் ஐபிஎஸ் பதவியை திறந்துட்டு பாஜக மூலயமா அரசியலுக்கு வராருங்க. வந்த அவர் பாஜகவோட மாநில தலைவராக அவருக்கு கௌரவப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து ஒரு மாநில வளர்ச்சிக்காக அரசியலுக்கு வராருங்கிறதுனால அவருக்கு பாஜகவின் தமிழக மாநில தலைவராக அவருக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இந்த தலைவர் பதவி ஏற்றதுலேருந்து பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குங்கிறத ஒவ்வொரு கிராமமும் சரி, ஒவ்வொரு வார்டுலையும் சரி, ஒரு பர்சன் இல்லாமல் ஒரு வயதானவர்லேருந்து இப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறதே அடையாளப்படுத்தினது அண்ணாமலை அவர்கள். கர்நாடகா ஐபிஎஸ்ஸாக இருந்து ஒரு கலக்கின மாதிரி தமிழ்நாட்டை ஒரு கலக்குறாங்க. பாஜக தலைவராக இருக்கும்போது பதிலே சொல்ல முடியும். திராவிடமா, இந்துக்களை மட்டும் திராவிடம் கொச்சையாக பேசுறத கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு துல்லியமான கேள்விகள், டெய்லியும் ஊடகத்துக்கு பேட்டி, அப்படி ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் பொதுவாகவே எல்லாரும் எதிர்பார்த்து பாஜக இவரை தலைவர் பதவியிலேருந்து விலக்குது. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பாஜக ஒவ்வொரு தொண்டானும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல வளர்ச்சி அடையிட ஒரு பாஜக இப்படி ஒரு சூழல்ல, நல்ல எலெக்ஷன் டயத்தில் அப்படி ஒரு சூழல்ல ஒரு வருடமாக அவர் மௌனத்தில் இருக்காரு. இருந்தாலும் கட்சிக்கு வேலை செய்கிறாரு. பாஜகவுக்கு அங்கே போகிறாரு, இங்கே வராரு. கூட்டணி கட்சிகளுக்கு, பாமகவுக்கெல்லாம் கூட ஓட்டு கேட்டார். கூட்டணி கட்சிக்காரங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும் போய் ஓட்டும் கேட்டார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்க சூழலில் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களாம். மாற்றம்னா என்ன? 2026 சட்டமன்ற தொகுதியில் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக நடிகர்கள் ஆண்டது போதாதுன்னு புதுசாக இன்னொரு நடிகர் வாய்ப்பு கொடுக்குறாங்க. மாற்றம்னா இத்தனை வருஷமாக நடிகர்களே ஆண்டுட்டு இருந்தாங்களே, இதுக்கப்புறம் ஒரு படித்த ஒரு டேலண்டட் பர்சன், அரசியல் அனுபவம் உள்ளவங்க, இந்த மாதிரி யாரையாவது நம்ம தமிழ்நாட்டை ஒப்படைக்கணுமேங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் மக்கள் என்ன பண்ணிவிட்டு திரும்பி டிவிக்கு நடிகர் விஜயே முதலமைச்சராக ஆக்குது. ஒரு மாற்றத்திலேருந்து இன்னொரு மாற்றத்துக்கு போகாமல் திரும்பி நடிகரையே நம்ம தேர்ந்தெடுக்குது தமிழ்நாட்டு மக்கள். இது தொடர் பாலியல் தொல்லைகள், அதே போதைப் பொருட்கள், டிவிக்கே திமுகவை எதை சொல்லி குறை சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ அதே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதுதான் நம்ம கொடுத்த மாற்றம்னா என்ன? சரிப்பா, இதுக்கப்புறமாவது நல்லா படித்த டேலண்டட் பர்சன், ஆளுமை உள்ள, அரசியல் அனுபவம் உள்ள ஒருத்தர் ஆளுமைன்னு ஒரு மக்கள் முடிவு எடுத்திருந்ததுன்னா திரும்பி அதே குற்றம் நடந்துக்கிட்டுனா, இதை தான் சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி.